வேதாந்ததேசிக யதீந்திர கடாட்சலப்தத்ரயந்தசாரமணபத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்ய யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. मध्ये कृपावशात् कल्पित सन्निधानं लक्ष्म्या समालिङ्गित वामभागं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये. विशुद्ध विज्ञान विशेष कारणं रजस्तमः कल्मषदोषनाशनं सदैव रामानुजपाद पंकजं स्मरामि नौमि प्रणमामि चादरात्. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. वेदान्तदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं நாராயணாதிரிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. இன்னைக்கு ஒரு சுதினம். நம் ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய சப்தடி சம்வத்சரத்தை முன்னிட்டு இந்த உபனிஷத் பாஷ சரஸ் நடக்கிறது. இதில் அடியனையும் ஒரு பொருட்படுத்தி இங்கே பிரஸ்தாவிக்க வச்சதுக்கு ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய திருவடியில் அடியனுடைய தண்ட பிரணாமங்கள். அதே போல் இப்படி ஒரு பெரிய சபையில் அடியனை விண்ணப்பிக்க வச்சதுக்கு அடியனுடைய காலசேப ஆச்சாரரான சோதர சுவாமிக்கு அடியனுடைய தண்ட பிரணாமங்கள். இவர் ரெண்டு பேரையும் சிரசா பிரணாமம் தெரிவிச்சுட்டு அடியன் மேலே ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஈஷாவாசி உபனிஷத்துடைய முதல் மந்திரம் அடியன் யதாமதி விண்ணப்பிக்கிறேன். முதல்ல உபனிஷத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, உப அப்படின்ற உபசர்க்கம் இருக்குது, சமீபே அப்படின்ற அர்த்தத்தில். நிஷீததி இது நிஷத், பக்கத்தில் உட்காந்துக்கிறான் சிஷ்யன், பக்கத்தில் உட்காந்துட்டு அதை கிரகிக்கிறான். அஷட்கரணமான பரமராசியமான வித்யை அப்படின்றதுனால நிஷீதத்தின்ற அதில் நீ உபசர்க்கம், ஷதில் விசரணகத்தி அவசாதனேஷு அப்படின்ற தாத்து, அதில் நீ உபசர்க்கம் நிதராம் கரோதி அப்படின்ற அர்த்தத்தில். அதாவது அனுபவத்தோட ஆச்சாரியன் சொல்லியிருக்கிறார். எஸ்ய அனுபவ பர்யந்தா புத்தி தத்துவ பிரதிஷ்டா அப்படின்னு சுவாமி காமிக்கிற மாதிரி இங்கே சுத்தவர்காச்சார சுவாமி பிரம்மணி உபனிஷன்னா ஐதி உபனிஷத், இந்த பாகமுமே உபனிஷத் பாகமுமே பிரம்மத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அத்வாரகமாகவே பிரம்மத்தை காமிக்கிறதுனால திருக்கல்ல சுவாமி இதுக்கு பரமாத்மாவின் ஸ்வரூபாதிகளை சாட்சாத்தாக உணர்த்துகிறபடியால் அதற்கு உபனிஷத் என்ற பெயர் அமைந்தது என்று நம் பூராச்சாரங்கள் அருளியுள்ளனர். உபனிஷத் என்ற சப்தத்துக்கு சமீபத்தில் உள்ளது என்ற பொருள். வேதாந்தமானது பிரம்மத்திற்கு மிகவும் அருகில் இருக்கிறது. அருகில் இருக்கிறது என்பதற்கு அத்வாரகமாக, அதாவது சாட்சாத்தாக பிரம்மத்தையே உணர்த்தி பேசுகிறது என்ற பொருள். மற்ற பாகங்கள் சத்வாரகமாக பிரம்மத்தை சொல்றது, இந்த உபனிஷத் பாகமானது அத்வாரகமாகவே பிரம்மத்தை பேசுறது. இப்போ இன்னைக்கு நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கு. அதுக்கு நடுவில் பிரம்மசூத்திரத்தில் விஷய வாக்கியமாக எடுக்கப்பட்ட உபனிஷத்துக்கள் முக்கியமான 10. ஈசகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திராக ஐதரேயஞ்ச சாந்தோக்கியம் பிரதாரண்யகம் தச அப்படின்னு. இது இந்த 10க்கு தசோபனிஷத் அப்படின்னும் பேரு. இதில் முதல் உபனிஷத்தானது ஈஷாவாசி உபனிஷத். இது சம்ஹிதையில் இருக்கிற ஒரே உபனிஷத். இது மாத்தியந்திர சம்ஹிதை, சுக்ல 23 மாத்தியந்திர சம்ஹிதையில் இருக்கிற 40வது அத்தியாயம், கடைசி அத்தியாயத்தில் இந்த உபனிஷத்து இருக்கு. இந்த உபனிஷத்தில் 18 மந்திரங்கள். இதில் முதல் 2 இந்த உபனிஷத்தை சிஷ்யம் பிரதி குருவரேதத் பிரம்ம வித்யானுசாசனம் அப்படின்ற மாதிரி ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பிரம்ம வித்தியை பற்றி உபதேசிக்கிறார். முதல் 2 மந்திரங்களில் ஆச்சாரியன் சிஷ்யன்கிட்ட பிரம்ம வித்தியை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ற நியமங்களை சொல்கிறார். 3லேருந்து 8வது மந்திரம் பிரம்மஸ்வரூப நிரூபணம் பிரம்ம ஞானினாம் பிரசம்சா, பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிச்சுட்டு பிரம்மத்தை அறிஞ்சவர்களை பிரசம்சை பண்ணுறார். 9லேருந்து 14வது மந்திரங்கள் வெறும கர்மத்தை மட்டும் வெறும வித்தியை மட்டும் உபாசனம் பண்ணுறவாட நிந்திக்கிறார். கடைசியில் 15லேருந்து 18 மந்திரங்கள் பிரம்மத்தை குறித்து புருஷார்த்த பிரார்த்தனை. 15-16 மந்திரங்கள் பக்தியோகியானவன் நித்திய அனுசந்திக்க வேண்டிய மந்திரங்கள். 17-18 பிரபத்திய பரமாவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னைக்கு இது சொல்ல வேண்டிய மந்திரம். இதில் முதல்ல ஒரு சாந்தி பாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதாஹ மா கிருதः கஸ்ய ஸ்வித்தனம். இது முதல்ல அவதாரிக்க சுவாமி சாதிக்கிறார். தத்ர பிரதமம் அதிஜிகாரைஷிதஸ்ய சுதந்திராத்ம பிரவாதி பரிதீர்ஷயா சர்வஸ்ய பரமபுருஷாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தித்வம் அபிப்ரேத்ய ஆஹ ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் இதி. அது முதல்ல அதிஜி பாலாஜி சுவாமி கூட அவெல்லாம் அந்த ஃப்ளோ டென்ஷன் ஆகும். அவெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெல்ல சொல்ல பயப்படாது. மணி அடிக்குவேன் பயந்து அதனால என்ன ஆகிடும், எதுவுமே அதனால எதுவும் பரிவில்லை. மெல்ல சொல்லி பார்த்து சொல்லு. கேட்க வேண்டாம். மணிக்காக சொல்றார், மணிக்காக சொல்ல வேண்டாம். அதிஜிகார ஈஷிதஸ்ய, அதிகாரம் கர்த்தும் இச்சா அதிஜிகார ஈஷா அப்படின்னு நிஜந்தமான சப்தம் அது. அதாவது இவர் குருவானவர் இந்த ஆசை அதிஜிகார ஈஷா அப்படின்ற ஆசைக்கு விஷயமா இருக்கார் அந்த சிஷ்யன் அதிஜிகார ஈஷிதன்.
இந்த குருவானவர் அந்த சிஷ்யனை பிரம்ம வித்யைக்கு அதிகாரியாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால அவர் அந்த ஆசைக்கு விஷயமா இருக்கிறதுனால நிஜந்தமா அதிஜிகார ஈசிதன் அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு சுதந்திராத்ம பிரமாதி பரிஜீர்ஷயா, தான் சுதந்திரன், தான் பகவானை தவிர மற்றவாளுக்கு நிர்வாதிக சேஷன் இத்தியாதி பிரமங்கள்லாம் இருக்கு அவனுக்கு, அதெல்லாம் பரிஹர்த்தும் இச்சா பரிஜீர்ஷா, அதெல்லாம் அவங்ககிட்ட போக்கணும் அப்படின்ற இச்சையோட அப்படின்ற இச்சையோட சர்வ உலகத்தில் இருக்கிற எல்லாத்துடைய ஸ்திதி பிரவருத்தி ஸ்திதி ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாமே பகவத் அதீனம் அப்படின்றத நிரூபிச்சு அப்படின்றத அபிப்பிராயத்தில் வச்சுட்டு முதல் மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ மந்திரத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். இதம் தத்தத் பிரமாண சித்தம் ஈஸ்வர வத்திரிக்தம் சிதச்சிதாத்மகம். விரஜைக்கு இக்கரை இருக்கக்கூடிய லீலா விபூதியான பிரகிருதி மண்டலத்தை குறிக்கிறது இது. இதில் சேத்தன அச்சேதனங்கள் ரெண்டும் இருக்குது, ஈஸ்வர வத்திரிக்தமாக இருக்குது. தத்தத் பிரமாண சித்தம் அந்தந்த பிரமாணங்களால் நிரூபிக்கப்பட்ட சேத்தன அச்சேதனங்களை உடையது. இப்படிப்பட்ட இந்த பிரகிருதி மண்டலமானது ஈஷா, ஈசனாலே. எப்படிப்பட்ட ஈசன்னா ஞாஜ்ஞௌ துவாவஜாவீசனீஷௌ இத்தியாதிஷோ ஜீவாத் அத்தியந்த விலக்ஷணதையா பிரக்யாத்தேன சர்வ நியந்திரா புருஷோத்தமேன. இது ஒரு உபனிஷத் வாக்கியம். ஞன் அக்ஞன்னு ரெண்டு பேர், ஒருத்தர் சர்வஜனானவன், ஒருத்தர் அல்பஜன். தௌ இவா ரெண்டு பேர், அஜௌ ரெண்டு பேருமே அனந்தர்கள். இப்படி ஈஷ அனீஷௌ, ஈஷா நீஷோன்னு வரணும், அது சாந்தசமாக ஈஷ நீஷோன்னு இருக்குது. அதாவது சர்வஜனான இருக்கிற அந்த பரமாத்மா சேஷி, அல்பஜனாக இருக்கிற இந்த ஜீவாத்மாவானவன் சேஷன். இப்படி இந்த வாக்கியத்தினால ஜீவனை விட அத்தியந்த விலட்சணமாக சொல்லப்பட்ட அந்த சர்வநியந்தமான அந்த புருஷோத்தமனால இந்த உலகம் எல்லாம் வாசியம் வியாபிக்கத்தக்கது அப்படின்னு. சர்வாதாரே ஸ்வஸ்மின்னு ஸ்வேன வாசனீயம் வா. முதல்ல சொன்னது வாசியம்ன்றது வசு நிவாசே அப்படின்ற தாத்துலேருந்து எடுத்தால் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால அது உள்ளே இருந்துன்னு அது ஆதாரமாக தாங்குறான். ஸ்வேன வாசனீயம் அப்படின்ற இடத்துல அது வச ஆச்சாதனன்ற தாத்து எடுத்துட்டு அது மறைக்கிறதுன்ற அர்த்தத்தில். ஒரு விஷயத்தை மறைக்கிறோன்னா அது வெளியில் இருக்கணும் அப்படின்றதுனால அது பகிர்வியாப்தியை சொல்கிறது. அதனால அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி ரெண்டும். இதுக்கு ஒரு ஸ்லோகம், சர்வத்ராசௌ சமஸ்தஞ்ச வசத்யத்ரேதி வையதா ததஸ்ஸ வாசுதேவேதி வித்வத் பரிபட்யதே. சர்வத்திர அசௌ வசதி சமஸ்தஞ்ச அத்திர வசதி. இவன் எல்லாத்துலேயும் இருக்கான், எல்லாமே இவனிடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இவன் வந்து வாசுதேவன் அப்படின்ற பெயர் இவனுக்குள். மேலே ஜகத்யாம் பூமியில் அப்படின்னா இது ஏற்றது லோகாந்தரானாம உபலட்சணம். இது பூமியில் மட்டும் இல்லை, விரஜைக்கு இக்கரை இருக்கிற எல்லாத்துக்குமே இது உபலட்சணமாக எடுத்துக்கலாம். ஜகத்து ஸ்வரூபதா தர்மதோவா அந்யதாத்துவம் கச்சது போக்ய போக்திரு ரூபம் வஸ்துஜாதம். கச்சதி இது ஜகத் அப்படின்னு எடுத்துட்டா ஸ்வரூப விகாரம் அப்படின்றது அச்சேதனத்துக்கு, ஸ்வபாவ விகாரம் இல்லை தர்ம விகாரம் அப்படின்றது சேதனத்துக்கு. இதனால அந்யதாத்துவம் கச்சது எப்பவுமே சத்தத விக்கிரியா மாறிண்டே இருக்கக்கூடிய போக்ய போக்திரு ரூபம். போக்கியம் அப்படின்றது இந்த இடத்துல அச்சேதனம், போக்தாவானவன் சேதனன். இப்படி இதோடைய வஸ்துஜாதமானது ஈஷா வாசியம். சரி, இதை தவிர வேறு ஏதாவது ஈசனால் ஆவாசமாக இல்லாதது வேறு ஏதாவது இருக்குமே அப்படின்னா அத்ததாத்மகம் கிஞ்சிதப்பி நாஸ்தி திரடயித்தும் எத்கிஞ்ச இது விசேஷதே. பகவதாத்மகமாக இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக எத்கிஞ்ச அப்படின்னு சொல்லி எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தத் சர்வம் ஈஷாவாசியம். இதுக்கு இந்திரியாணி மனோ புத்தி சத்வம் தேஜோபலம் திருதி வாசுதேவாத்மக அந்யாஹோ க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜமேவச்ச அப்படின்னு உபகுமனம் எடுக்கிறார். நம்ம இந்திரியங்கள் மனசு புத்தி சத்தம் தேஜஸ் பலம் திருதி க்ஷேத்திரம் அப்படின்றது நம்ம சரீரம், க்ஷேத்திரஜனான நான் அதை தெரிஞ்சுட்டு இருக்கிற ஜீவாத்மாவோட நம்ம எல்லாமே வாசுதேவாத்மகங்கள் அப்படின்னு. இதோட இப்போ முதல் அர்த்தம் முடியறது. இங்கே ஒரு பூர்வபக்ஷ சித்தாந்தம் விசாரம் வருது. நனு ரூಢிர் யோகம் அபஹரதி இது நியாயாத் ஈஷோத்திர ருத்ரஸ்யாத். அதாவது ஒரு சப்தத்துக்கு ரூಢின்னு ஒரு அர்த்தம் இருக்கும், யௌகிகமாக ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பங்கஜம் அப்படின்ற சப்தம் எடுத்துட்டோம்னா ரூಢி அர்த்தம் அதுக்கு தாமரை அப்படின்றது, யௌகிகமான அர்த்தம் அதுக்கு தவளை வேறு ஏதாவது பூச்சி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாதாரணமாக ஒரு சம்ஸ்கிருத வாசிச்சவன்ட்ட பங்கஜம் அப்படின்ற சப்தத்தை சொன்னால் அவனுக்கு தாமரை அப்படின்ற சாப்த போதம் ஏற்படும், அது ரூட்டி அர்த்தம்னு பேர். அதனால இந்த இடத்துல ஈஷ சப்தத்துக்கு ருத்ரன் அப்படின்னா ரூட்டி அர்த்தம், சம்பூர் ஈஷ பசுபதின்னு அமரமே இருக்குது. அதனால இந்த இடத்துல நீங்கள் யௌகிகமாக பரமபுருஷனான நாராயணன் சொல்லாமே தவிர ரூட்டி அர்த்தமாக இது வந்து ருத்ரனை தான் குறிக்கும். அப்புறம் இன்னொரு காரணம் வேறு சொல்கிறார், சர்வாதி உபவத அபாவாச்ச. இப்போ வாகீஷன் அப்படின்னு சொன்னால் அது ஹயகிரீவனை குறிக்கிறது. சர்வேஷன் பரமேஸ்வரன் அப்படி பரமேஸ்வரன் அப்படின்லாம் சொன்னால் வேணால் அது உங்களாக இருக்கலாமே தவிர வெறுமை ஈசன் அப்படின்னு சொன்னால் அது ருத்ரனை தான் சொல்கிறது அப்படின்னு அது பூர்வபக்ஷம். இதுக்கு பதில் மைவம் காரண விஷய ஆகாஷ பிராணாதி சப்தவத்து ரூಢேரி ஹபாதி தத்வாத். முதல்ல ஒரு காரணம் சொல்லுங்கள், இப்படி கிடையாது. முதல்ல ஆகாஷோகவை நாமரூபயோர் நிர்வகிதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது, உபனிஷத் வாக்கியம். ஆகாசம் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு அந்த வாக்கியத்தை சொல்கிறது. அதனால் அந்த இடத்துல ஆகாசம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கல. ஏன்னா ஆகாசமானது ஒரு அச்சேதனம், அது ஜெகத் நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால் அது வந்து அதுக்கு அந்தர்யாமியாக இருந்து அதுக்கு நியாமியனாக இருக்கிற பிரம்மன் தான் அந்த நாமரூப வியாக்கரணம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல எப்படி ரூಢியை பாதிச்சுன்னு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரூಢியை பாதிக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு காரணம் சொல்லிட்டு மேலே சில பிரமாணங்கள்லாம் எடுக்கிறார்.
एको हवि नारायण आसीत् न ब्रह्मा मेशानः अनपहतपाप्माहमस्मि नामानि मे धेहि इत्यादिभिः असर्वकारणत्वेन कर्मवश्यत्वेन च सम्प्रतिपन्ने रुद्रे सर्वावास्यत्व सर्वाधारत्वादेरसम्भवात् முதல்ல ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹ அப்படின்னு ஒரு வாக்கியம். ஒரு காலத்தில் நாராயணன் மட்டும் தான் இருந்தார். அந்த சமயத்தில் சதுர்முகனும் இல்லை, ருத்ரனும் இல்லை. அதனால அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ருத்ரனானவர் காரணம் இல்லை. அதனால இந்த வாக்கியத்தினால அவர் அசர்வ காரணர் அப்படின்னு தெரியாது. ரெண்டாவது வாக்கியம் அனபஹத பாப்பாஹமஸ்மி நாமானிமே தேஹி, நான் பாவங்கள் போக்கப்பட்டவன் அல்லன், எனக்கு நீ பெயர்களை அளிப்பாயாக அப்படின்னு ருத்ரன் சிருஷ்டியானோடனே அது பிரம்மா சதுர்முகனை பார்த்து சொல்ற வாக்கியம். இதனால அவர் கர்மவசியர் அப்படின்னு தெரியாது. தானே அவர் அனபகத பாப்பான் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதனால அசர்வ காரணத்தினாவும் கர்மவசியத்தினாவும் சம்பிரதி பண்ணே இப்படின்னு சொல்லப்பட்ட ருத்ரனிடத்தில் சர்வாவாசியத்துவமும் சர்வாதாரத்துவமும் இல்லை. தத்வத்தயா பிரசித்தே, அதாவது சர்வாவாசியத்தை சர்வாதாரத்தையா பிரசித்தே அனவச்சின்ன ஐஸ்வர்யே, குலையாத ஐஸ்வர்யத்தையுடைய சர்வேஸ்வரனிடத்தில் யௌகிகா அயம் சப்தா பிரத்யேதவ்யா, இந்த சப்தத்தை யௌகிகமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். மேலே அவன் இன்னொரு கேள்வி கேட்குறான். சரி இது ஒத்துன்ட்டு, ஆனால் எத்யபி பிரசித்தவன் நிர்தேசா பாவாத் ஆகாஷாதி வாக்கிய வைஷமியம், ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்ற வாக்கியத்துக்கு நீ உதாரணம் எடுக்கிற ஆகாஷோவை நாமரூபையோர் நிர்வகித்தார். ஆனால் அந்த வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் வைஷமியம் இருக்குது, அதனால எடுக்கிற உதாரணம் தப்பு அப்படின்றான். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆகாஷோ ஹவை அப்படி அந்த பிரசித்தி தியோத்துக்குமான ஹ வை அப்படின்னு 2 சப்தங்கள் இருக்குது. ஆகாசம் தானே ஜெகத்காரணம் அப்படின்னா அப்போ ஆகாசம் ஜெகத்காரணம் இல்லைன்னு புரியுது. ஆனால் இந்த இடத்துல அப்படி பிரசித்தி தியோத்துக்கமான சப்தம் இல்லை. அதனால நீ எடுத்த வாக்கியத்துக்கும் இங்கே சொல்கிற வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றதுனால அது நீ எடுத்த உதாரணம் சரியில்லை அப்படின்றார். பூர்வபக்ஷி சொல்கிறான். இதுக்கு சித்தாந்தம் சொல்கிறச்சே ததாபி ஐந்திரி நியாயாத் விருத்தார்த்த விஷயத்தையைவ ரூடிபங்கோபத்தி. இப்போ ரூடிபங்கம் பண்ணுறதுக்கு இப்போ சுவாமி ஒரு நியாயம் எடுக்கிறார். ஐந்திரி நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம். அதாவது கதாச்சன ஸ்தரீர சினேந்திர சஸ்டசி தாசுஷே அப்படின்னு ஒரு வாக்கியம். ஹே இந்திர கதாச்சன ந ஸ்தரீஹி தாசுஷே சஸ்டசி. எவனு சுவாமி தேசிகன் பாஷை, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஜனங்கள் இந்த உபநிடத்துக்கு சுவாமி தேசிகன் பாஷை வச்சு, அதாவது ஹே இந்திர, அதாவது இந்திரனே நீ யாரையும் கெடுப்பதில்லை, தாசுஷே சஸ்கசி ஹவிர் தத்தவதே, ஹவிரஸை அளித்தவனுக்கு நீ பலனை அளிக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்திரன் அப்படின்ற சப்தம் இருக்குன்றதுனால இதுக்கு ஐந்திரி ரிக் அப்படின்னு பேரு. ஆனால் இந்த ரிக்கை வச்சுட்டு அக்னி உபஸ்தானம் பண்ணணும்னு சொல்லி ஐந்திரியா கார்ஹவத்தியம் உபதிஷ்டதே அப்படின்னு. இப்போ இங்கே என்ன மந்திரத்தில் இந்திரான்னு சப்தம் இருக்கா, நான் அக்னியை இது பண்ணோன்னா இப்போ என்ன விஷயம்னா இதுக்கு பூர்வ வம்சத்தில் ஒரு ஐந்திரி நியாயம்னு ஒரு நியாயம். இந்த இந்திர அப்படின்ற சப்தம் இங்கே அக்னியை தான் குறிக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அந்த மாதிரி இந்த இடத்துல ரூடிபங்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்போ மேலே இன்னொன்று ஒன்று கேட்குறவர் சர்வத்வம் ஆதிகாரிகம் அப்படின்ற நியாயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூர்ணாஹத்தியா சர்வான் காமான் அவாப்னோதி அப்படின்ற வாக்கியம். பூர்ணாஹுத்தினால எல்லா காமங்களையும் அடைகிறான். எல்லா காமங்களையும்னா எல்லா காமங்களையும் சொல்ல வேண்டாம். அந்த யாகத்தில் அந்த பிரகரணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த பூர்ணாஹுதி அது அந்த அந்த காமங்களை மட்டும்தான் அடைகிறான் அப்படின்றதுனால அது சர்வத்வம் ஆதிகாரிகம். அங்கே சர்வான் காமான்னாலும் அது ஆதிகாரிகமாக அந்த பிரசங்கத்தில் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான். அந்த மாதிரி இங்கேயுமே ஈஷாவாசியம் இதம் சர்வம்ன்றது சர்வமுமே ஈஷாவாசியம் இல்லை. ஆனால் அதில் சங்கோச்சம் இருக்கான்னு கேட்குறாரு இந்த நியாயத்தினால. அதுக்கு சுவாமி தேசிகன் பதில் சொல்றார். நச்ச அத்த சர்வத்வம் ஆதிகாரிகம் இது நியாய சங்கோச்ச அதிருஷ்டேஹே. இங்கே சர்வத்வம் ஆதிகாரிகம்ன்ற நியாயம் எடுத்துக்கூடாது, சங்கோச்சத்துக்கு காரணம் இல்லாதனால. சங்கோச்சத்துக்கு விருத்தம் கூட சொல்லலாம். எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்தந்த எத்கிஞ்ச அப்படின்னு சொன்னதுனால சங்கோச்சத்துக்கு விருத்தம் கூட சொல்லலாம் அப்படின்னு. மேலே இன்னொரு 2 வாதங்கள் பிரவாகேஸ்வரத்துவம் அநேகேஸ்வரத்துவ வாதங்கள் 2 எடுக்கிறார். பிரவாகேஸ்வரத்துவம் அப்படின்னா ஒரு ராஜாக்கு அப்புறம் அடுத்த ராஜாக்கு அப்புறம் அடுத்த ராஜா வந்துட்டு இருக்கான். அதாவது எல்லா காலத்திலும் ஒரு ஈஸ்வரன் இருக்கான், ஆனால் ஒருத்தனே எல்லா காலத்திலும் ஈஸ்வரனா இருக்க மாட்டான் அப்படின்னு. அது ஒரு வாதம். அதுக்கு அப்படிதான் ஜெகன் நிர்வாகம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் அநேகேஸ்வரத்துவம்னு ஒரு வாதம். அதாவது தேசத்தை இதுவாகவோ இல்லை காரியத்தை, இப்போ சதுர்முகன் சிருஷ்டிக்கிறார், பெருமாள் இது பண்ணுறார், அவர் சம்மதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அநேகேஸ்வரத்துவாதம். காரியத்தை இது பண்ணி அதை பிரிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கா. இது 2த்துல இது 2த்தையும் அவர் பூர்வபக்ஷானவர் கேள்வி எழுப்புறார். அதுக்கு இந்த 2 இது போக்கப்பட்டது சில பிரமாணங்களாலன்னு சொல்றார். அது எப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு? திரைகாலிக சர்வ நிர்வாக ஈஸ்வர பிரதிஷ்டாபகை பிரமாணகணை பிரத்யுடவ். சர்வ காலத்திலுமே ஒரே ஈஸ்வரன் தான், சர்வ நிர்வாகம் பண்றது அவன் ஒருத்தன் தான். எல்லா அப்படிப்பட்ட ஈஸ்வரனை பிரதிஷ்டாபனம் பண்ற பிரமாணங்களால இந்த 2 இது போக்கப்பட்டது. சர்வகாலிக ஏகேஸ்வரத்துவாதம் அப்படின்னு பாஷ்யத்திலையும் எடுக்கிற மாதிரி சார்வகாலிக ஏகேஸ்வரத்துவாதம் அப்படின்னு. மேலே சித்தாந்தம் அத்தஹ பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் இத்தியாதி பிரசித்த அனன்யாதீனைஸ்வர்யம். பதிம் விஸ்வஸ்ய அப்படின்றதுனால விஸ்வஸ்ய பதிம்
தனக்கு வேற யாரோ ஈஸ்வரன் இருக்கானா ஆத்மேஸ்வரன், தனக்கு தான் தான் ஈஸ்வரன். இப்படிப்பட்ட பிரசித்தமான அனன்யாதீனேஸ்வரியம். ஐஸ்வர்யமானது தனக்கு தான் அதீனம், வேற யாருக்கும் பராதீனமானது இல்லை. இப்படி ஐஸ்வர்யத்துடைய யோசாவசோ புருஷா இத்தனுவதிஷ்யமானம். ஈசாவாசிய உபனிஷத்திலே 16வது மந்திரத்தில் யோசாவசோ புருஷ சோஹமஸ்மி அப்படின்னு மந்திரம் அப்படின்னு சொல்லப்பட போகிற பிரம்மேஷான ஜனகதையா அனன்யதா சித்த வாக்கிய நிர்தாரிதம் ஏகோஹவை நாராயணாசின்ன பிரம்மானேஷானன்ற வாக்கியத்தில் பிரம்மேஷான இந்திராதிகள் எல்லாருக்குமே பெருமாள் வந்து பெருமாள் வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த வாக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்கியம் வந்து அனன்யதா சித்த வாக்கியம். இதுக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்ண முடியாது, அந்நியதாக வாக்கியம் பண்ண முடியாது, ஏன்னா இது ஸ்பஷ்டமாக இருக்கிறதுனால. அப்புறம் அடுத்தது ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹதபாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண இத்தியாதிஷு சர்வாந்தர்யாமித்வேன பிரக்யாதம். சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு சொன்னதுனால சர்வ அந்தர்யாமியா சொல்லப்பட்ட தத ஏவ ச பிரம்மா சஜிவா இத்தியாதிஷோ விபூதிபூதானாம் பிரம்ம சிவேந்திராதீனாம் விஸ்வமேவேதம் புருஷா இத்தியத்திர விஸ்வஸ்ய விசேஷதையா உக்தம் நாராயணமேவ. அதாவது விஸ்வமேவேதம் புருஷான்னு ஒரு வாக்கியம். இதம் விஸ்வம் புருஷா ஏவ. அந்த இடத்துல விஸ்வம் அப்படின்றது விசேஷனம், புருஷா அப்படின்றது விசேஷம். அதனால் விஸ்வசிய விசேஷதையா உத்தமிவ, விஸ்வத்துக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட மாதிரி சப்ரம்மா சஜிவா அப்படின்ற வாக்கியத்திலுமே பிரம்மா சிவா இந்திரா அப்படின்றது விசேஷனம், சஹா அப்படின்றது விசேஷம். அப்படின்றதுனால விஸ்வத்துக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட மாதிரி பிரம்மசிவ இந்திராதிகளுக்கும் அவா விசேஷனம். இந்த இடத்துல விசேஷத்தையா சொல்லப்பட்ட அந்த நாராயணன் மட்டும்தான் இந்த வாக்கியத்துக்கு சர்வசிய ஆவாசமான ஈசனா அப்படின்னு அர்த்தம் சொல்றது தான் இந்த வாக்கியத்துக்கு உச்சிதம் அப்படின்னு சொல்றார். மேல ஒரு சின்ன அத்வைத கண்டனம் மட்டும் பண்றார். அவ ஈஷா வாசியம் அப்படின்றத ஒரே சப்தமா எடுத்துட்டு அத்வைதம் இல்லை, சங்கராச்சாரிய ஈஷா ஈட் சப்தத்துக்கு யார் பண்ணிட்டார். துவைதம் மಧ್ವಾச்சார் தான் ஈஷா வாசியம் பண்ணிட்டார். துவைத கண்டனமா பண்ணதெல்லாம் அத்வைதிகளாக துவைத கண்டத்தில் உள்ள சங்கர பாஷ்யத்தை வெற்றி பண்ணுறவங்க என்ன பண்ணுறேன், அதகாரால் மாற்றிக்கணும், பாஷிகாரால் மாற்றிக்க வேண்டியதில்லைன்னு ஒன்று எழுதியிருக்கேன். இது அவர் தான் மத்வர் தான் எழுதிட்டு அவருக்கு படித்ராவிடி அதுக்கு பதில் ஒன்று எழுதியிருக்கார். ரொம்ப நாளாக துவைத அவர் என்ன பண்ணிட்டார், இது சொன்னது சங்கர் எல்லாம் ஸ்பஷ்டமாக அவர் ஈஷா இது ஈட் சப்தஸ்ய திருத்தியான்னு எழுதிட்டார். அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக பதப்பாடத்துக்கு இருக்குமா பண்ணலை. மத்வர் இஷ்டத்து ஈஷாவாசம் சமசம் பண்ணிட்டார். அது மேலே விசாரிச்சு அவர் சொன்னால் உங்கள் பதக்காரரோட எங்கள் ஹோமானம் ரொம்ப வசதி இருக்கு, நல்ல பீமா வசதி இருக்கு. திருக்கல சுவாமியும் துவைத்தர் சொன்ன மாதிரி தான். திருக்கல சுவாமியும் மத்வர் துவைத்தானே எடுத்துட்டேன். மத்வ பாஷத்தில் மத்வ பாஷத்தில் ஈஷாவாசியம் சமஸ்த சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, ஈஷாவாசியம் ஒரே பதமாக வச்சான்னா இத்தனை கதையும் பண்ண முடியும். ஈசன்னு சிவன் அர்த்தம் இருக்கு, ஈசனால் ஆவாசியம் சொல்லணும், ஈசன் சொன்ன சிவத்தில் பிரசித்தி ரூடம் சொல்லணும். இத்தனை கதையுமே கிடையாது. அகத்தேசியம் அடிக்கவே வேண்டாம். ஒன்று இந்த சம்ஹீதையில் இந்த உரையிடத்துக்கு இது பதப்பாடம் இருக்குது, அதுதான் பெரிய அதிர்ஷ்டம். மற்ற உபநிடத்துக்கெல்லாம் பதப்பாடம் கிடையாது. இது சம்ஹீதைக்குள்ளே சம்ஹீத உபநிடத்துன்னு அவன் சொல்கிறார். சுக்லேஸ்வரிகள் சம்ஹீதைக்குள்ளே உபநிடத்து. இதில் ஈஷா வாசியம்னு 2 பதம் இன்றைக்கி சொல்கிறா பதப்பாடத்தில். அந்த அனதீத அதான் அன்னரூடி பிரசங்க ரகித அசமஸ்த பதாத்தியன அனபிக்ய பதாத்தியனம் பண்ணாமல் பாஷை பண்ண வரீங்க. இது சம்ஹீதைக்குள்ள வாஜினாம் சம்ஹிதாந்தே தேசிய சாதிக்கிறார். சம்ஹீதைக்குள்ள இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டம். வாஜி சம்ஹீதைக்குள்ள மாட்டி அங்கே நீ பதப்பாடத்துக்கு இருந்தவா எப்படி அர்த்தம் சொல்கிறேன்னு இதை தேசிய கடைசியில் போட்டிருக்க. காரணம் சிவபிரகாசிகை செல்லப்பட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு நீ சொல்கிற வழிக்கே சமஸ்த பதமாக வந்தாலும் வராதுன்னு சாதிக்கிறேன். அதை மனசில் வச்சு தான் போகிறது. அதனால அவள் எப்படி சொல்கிறான்னா, பதக்காரால் வந்து எங்கள் ஆச்சாரியன் சொன்ன மாதிரி அவள் பதத்தை மாட்டிக்கணும் அப்படின்னு பதத்தை அவள் அபௌருஷயமாக ஒத்துக்காம பௌருஷயமாக சொல்கிறா. அவள் பதத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு. அதனால அதை கண்டிக்கிறார். அலம் அந்நிய ரோடி பிரசங்கரஹித அசமஸ்த பத அத்தியன அனவிக்ஞா ஸ்ரோத்ரிய சோத்யோபாலம் வேண. அதாவது அசமஸ்த அந்த வியஸ்தமான பதத்தை அவர் சமஸ்த பதமாக எடுத்துட்டு இருக்கார். இங்கே ஈட் சப்தம் தான் ஈஷா அப்படின்னு சொன்ன இடத்துல கூட ஈட் சப்தம் தான் அது. ஈஷா திருத்திய வச்சனம். அதுக்கு அவர் ஈஷான்னு சொல்றதுனால ஈஷான ஆவாசியம் ஈஷாவாசியம் சமஸ்தமாக எடுத்துக்கிறதுனால அப்படி சொல்றார். இப்போ மேலே 2 மந்திரத்துடைய உத்தரார்த்தம். ஏவம் முமுக்ஷோஹோ ஈஸ்வர பாரதந்திர போதம் உத்பாத்திய வைராக்கிய பூஷிதாம் மிருத்யுமுபதிசதி தேன தியக்தேன புஞ்சீதாக மா கிருதः கஸ்ய ஸ்வித்தனம் இது. இந்த முமுக்ஷுவான சிஷ்யனுக்கு ஈஸ்வர பரதந்திரன் அப்படின்னு ஞானத்தை உண்டு பண்ணிட்டு வைராக்கியத்துடன் கூடியனான ஒரு விருத்தியை உபதேசிக்கிறார். இதில் தேன ஜகதா போக்கியதா பிரம விஷயேன தியக்தேன தோஷ பூயஸ்து தர்சனாத் பரித்தியக்தேன உபலக்ஷித சன்ன. ஜகத்தை விட்டுடணும் அப்படின்னு. ஜகத்தை எப்படி சுவாமி விடுறது அப்படின்னா, ஜகத்தை தன்னோட போக்கியத்துக்காக ஏற்பட்டது அப்படின்ற அந்த பிரமத்தை விட்டுடு
அப்படின்னு அதை விட்டுட்டு புஞ்சிதா அதுக்கப்புறம் அதை அனுபவி அப்பிரதிசித்த யோக தர்மோபயுக்த தேகதாரண மாத்திரோபயுகம் போக்தவ்ய வர்க்கம் இது அர்த்த பிரகரணாபியாம் சித்தியதி. யோக அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு தேகதாரணம் வேணும். அது அவன் தேகதாரணம் பண்ணணும். அதுக்கு யோகத்துக்கு விருத்தம் வராத அந்த தேகதாரணம் பண்ணுற அளவுக்கு அவன் போக்தவியம் அது வரைக்கும் அவன் அது வரைக்கும் அவனுக்கு போக்தவியம் இருக்கணும் அப்படின்னு இந்த பிரகடனத்தினால தெரியறது. இன்னொரு ஒரு கல்பம் சொல்கிறார் சுவாமி, யத்வா சர்வாவாசத்வேன பிரகிருதம் நிரதிசய போக்கியம் பக்ஷமான உபாயமுகேன புஞ்சிதா இது யோஜ்யம். அதாவது ஈஷாவாசியம் இடம் சர்வம் சொன்னால் ஈஷம் புஞ்சிதா. சரி, அப்போ தேன தியக்தேன எங்கே போகும்னா அந்த தியக்தேனன்றது உபாயம் அப்படின்றதுனால வரநியாசமாக சொன்னால் தியாகம்னே பேர், யோகம் பக்தி யோகமாக சொன்னால் சாத்விக தியாக உபயுக்தமான அந்த பக்தி யோகத்தினால அவனை அனுபவி அப்படின்னு சொல்கிறது. அப்போ மந்திரத்துடைய உத்தரார்த்தம் கஸ்ய ஸ்ருதே கஸ்யாபி பந்தோர் அபந்தோர்வா, பந்துவாக இருக்கட்டும் அபந்துவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவனுடைய தனத்தை மா கிருதா மா அபிகாங்க ஆசைப்படாதே அப்படின்னு. இதுக்கு ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம். யமன் தன்னுடைய கிங்கரனை பார்த்து சொல்கிற ஒரு இது, வைஷ்ணவன்னா யார் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, பரமசூரதி பாந்தவே கலத்ரே சுததனயா பித்ருமாத்ருத்ய வர்க்கே சடமதி ரூபயாதியோர்த்த திருஷ்ணாம் புருஷ பசுர்ண சவாசுதேவ பக்தா. பரமசூரத்தா இருக்கிற ஒருத்தன்ட்ட பந்து பத்னி அம்மா அப்பா பையன் பொண்ணு வாத்தில் இருக்கிற வேலைக்காரா இவா எல்லாருக்கிட்டையும் எவன் ஒருவன் சட்டத்தால் மூடப்பட்ட புத்திய உடைய ஒருத்தன் அர்த்த திருஷ்ணாம் உபயாதி அர்த்தத்துக்காக அவளை மறுபடி அடையிறானோ அவன் புருஷ பசு, அவன் வாசுதேவ பக்தன் இல்லை அப்படின்னு. இது இந்த இடத்துல அந்த மாகிருத கஸ்ய சித்தனம்னு சொல்கிறதுக்காக அது சொன்னது. இதந்த தனாயா பிரஹாணம் பரமாத்மேதர கிருஷ்ண விஷய வைராகியோபலக்ஷணம் தனே ஆஷா தனாயா அப்படின்னு. இந்த தனாயா விட வேண்டியது அப்படின்றது தனத்தில் மட்டும் ஆசை விட வேண்டாம், வேறு ஏதாவது தங்கம் நிலம் அதெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. தனாயா பிரஹாணம் தனத்தில் இருக்கக்கூடாது, தனம் இருக்கக்கூடாது, தனத்தில் ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னது பரமாத்மேதர கிருஷ்ண விஷய வைராகிய உபலட்சணம். பரமாத்மாவை தவிர இருக்கிற மொத்த விஷயம் எல்லாத்துலேயுமே வைராக்கியத்துக்கு உபலட்சணமாக இருக்குது. இதுக்கு பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு சொன்ன மாதிரி பரமாத்மா இடத்துல ஒருத்தர் ரக்தனா இருந்தான்னா அபரமாத்மா விஷயங்கள்ல அவன் விரக்தனா இருப்பான் அப்படின்னு. இதோட முதல் மந்திரம் முடியாது. ரெண்டாவது மந்திரத்தில் 32 பிரம்ம வித்தியில ஒன்னான இந்த ஈசாவாசி வித்தியை மேலே அவர் சொல்ல போறார். இதோட அடியை நினைக்கிறேன். சாதிப்பார். அவன் மறந்து போடுகிறாட்டா சொல்லட்டும் வேகம். அடியன் சொல்றது அடியன் மறந்து போட போடா சொல்லு விட்டுடுவோம். நேற்று மதுசூதனாச்சார சாதிக்கிட்ட இதில் ஆச்சாரிய சிஷ்ய சம்பாதம் எதுவும் இல்லை, நேர 18 ஆச்சாரிய சிஷ்ய உபதேசம் சொல்றது அது மாதிரி தான் அமைச்சிருக்கோம். வியாக்கியானத்தை சிஷ்யம் பற்றி குருவரேத பிரம்ம வித்யானுசாசனம் பரிஷ்காரம் பண்றாரு. அது தர்க்க பரிஷ்காரம் பண்றாங்க. ஒரு சௌகரியம் என்னன்னா அவன் என்ன சொன்னாலும் அவளுக்கும் புரியாது, நமக்கு அப்படி பண்ணிட்டு தான் போயிடுவான். அவர் இதைத்தான் சாய்ச்சார். ஆச்சாரியன் சிஷ்யன் உபதேசம் பண்றாரு. இல்லை ஆச்சாரியோ ஆச்சாரிய சிஷ்யா அப்படின்னு சொல்லாம இது நேரம் ஆச்சாரிய சிஷ்ய உபதேசத்தை சொல்றது. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி சொன்னாரு. அதுக்காக தான் நாங்க சொன்னோம். அந்த மெத்தட் போகாத போது நடிச்சு கேட்க மாட்டாங்க. பரிஷ்காரம் பண்றச்சே மனுஷியால் கேட்டோம். சத்தியமத தர்மச்சரா சொல்றது கூட சத்தியமத தர்மச்சரா பொதுவாக சொல்லலாம். அங்கே கூட ஆச்சாரியாந்தே வாசனை மனுஷாஸ்தி ஆச்சாரியெல்லாம் திடீர்னு இதே வேகமா பண்ணுமா? இதே அவ்வளவு வேகமா நாலாங்காண்ட சொல்ற மாதிரி சொன்ன வாக்கியமே கேட்க போறோம் தேவை கேட்க இல்லை. உபனிஷத் சப்தத்துக்கு உபனிஷத்து அப்படின்னு சமீபே உபவிஷதி அப்படின்லாம் அர்த்தம் சொன்னார் இல்லையா? உபனிஷத்துனா பொதுவாக ரகசியம் தஸ்யோ உபனிஷதமாக இது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? உபனிஷத்து ரகசியம்னு ஒரு அர்த்தம் வச்சு நான் பலிதார்த்தம் ஏன் மடியில் உட்காச்சின்னு பக்கத்தில் சொல்கிறோம். ரகசியமாகினால பக்கத்தில் சொல்கிறோம். ஆமாம்.
அது உண்மார்த்தம் தான் நான் வசுதாக முக்கிய அர்த்தம் என்ன உபநிஷத்து? அது உபநிஷத்து பக்கத்தில் கொண்டு கேட்கணும். அவ்வளோதான் ரகசியார்த்தம். தச உபநிஷத்துன்னு சொல்றதெல்லாம் பரிவுருடியா சொல்லுங்க. தச அப்புறம் ரகரிதி அப்படின்னு சொல்லுவோம். ரகசிய நாமா சகல்பம் ரகசியம் ச வேதமத்தியாபேத்விஜாக ச ரகசியம் ச உபநிஷத்தோட கூட அப்படின்னு அர்த்தம் உபநிஷத்துக்கு ரகசியம்னு ஒரு அர்த்தம் இதனால பக்கத்தில் உட்காந்துன்னு சொல்லணும். அதனால அதாவது யௌகிகமா சொன்னா அப்படி சொல்லலாம். அதாவது நிஷ்பத்தியும் காட்டலாம் ஒண்ணாது. உபநிஷத்துக்குலாம் இல்லாத கூட ரூடியாவே சொல்லிட்டு போகணும். அவங்க சொன்னா ராஷ்டிரம் சொல்லிட்டு போகணும். ரூடி அல்ல. யௌகிகமாவும் சொன்னா தப்பு. சமீபம் அஷக்கர்ணன்றதால சமீபம்னு அர்த்தம் இல்லையா? அவ்வளோதான். அது தேசிய கடைசியில் ட்ரம்ப் கடை போடும். அது ஞாபகம் இருக்கு. அவர் சொல்றது இருக்கலாம். நான் தான் காரணம் சொல்லிட்டு சொன்னேன். இது அபிவிருத்தி இருக்கு. இது ஒரு காரணம் இருக்கு. இந்த அதிகாரிகள் கூட்டத்தில் ராமபுத்திராச்சாரியர் ஒருத்தர் இருக்கார். கண்ணு தெரியாத சுவாமி ஒருத்தர். அவரோட வியாக்கியானம் எழுதியிருக்கார். அவர் தசோபுரத்துக்கும் எழுதியிருக்கார். ராகவ வாக்கியம்னு எழுதியிருக்கார். அவர் கிருஷ்ணன் ஒருத்தன் நித்யானந்த விஷ்ணான் நல்ல கெட்டிக்காரன் வியாக்கியத்தை. அவர் என்ன எடுத்து இதை பற்றி ஒரு 10-15 பேர் இந்த விசாரம் பண்ணுறது அத்வைதத்தை ஒருத்தர் எடுத்து காட்டினார். அத்வைத கந்தத்தை ஒருத்தர் எங்கள் ஆச்சாரியம் பகவானத்துக்கு விரோதமாக சொன்னால் கூட பதகாரால் பாஷிகாரால் அன்வயிக்கணும்னு சொன்னான்னு இருக்கு. அதை வச்சு நான் சொன்னேன். அவர் சொல்லிட்டேன். ஆனால் ஆட்சேபம் கிடையாது. துவைதம் சொன்னாலும் அத்வைதம் சொன்னாலும் நாம் ஒத்துக்கலாது காரணம் சொல்லிட்டார் சுவாமி. இல்லை என்ன ஆகிடுறது, ஒரு சுவாமி சொன்னார் இது க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் விட்டே பராவரேன்னு. அவன் பார்த்தோம் அஸ்ய கர்மாணி க்ஷீயந்த பிரம்மத்துக்கு கர்மாவான பிரபஞ்சமே மறைஞ்சு போயிடுது அப்படி பசித்தப்படுத்துன்னு சொல்லிட்டார். அப்படி சங்கராச்சாரம் பண்ணாரு. அவர் தள்ளியை வச்சுட்டார். ரெண்டும் இல்லை. அது மாதிரி ஆகிடக்கூடாது. ஞாபகம் அடுத்து